உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னத்தாச்சு? என்னத்த சொல்ல, கிளம்புதப்பவே இவன் வந்து 1000 கேள்வி கேட்டான். கோயிலுக்கு தான் போறோன்னதும் நானே கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி வலுக்கட்டாயமா கூட்டிக்கிட்டு வந்துட்டான். உங்களை தான் பார்க்க போகுதோன்னு எப்படி அவன்கிட்ட சொல்ல முடியும்? இறங்குதப்போ நீங்க எங்க அவர் கண்ணுல பட்டுருவீங்களோன்னு பயந்து தாண்டி வந்தோம். இப்பவே சந்தேகப்பட்டுட்டு தான் போறான். எப்படியோ அவன் கிளம்பி போயிட்டான். ரத்னா, எல்லாம் ரெடியா வச்சிருக்கல? எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் அத்தை. எப்படி செய்யணும்னு தான் தெரியல. அதான் நான் உன்ன வர சொன்னேன். பால் கூட ரெடியா இருக்கு. கனி பால் வாங்க போயிருக்கா. இப்ப வந்துருவா. இப்ப ரத்னா என்ன செய்யணும்னு சொல்லு. பெருசா ஒண்ணு இல்லடி. பால் கொடுத்து தலையில வச்சுட்டு கோயில 3 தடவை சுத்தணும். அந்த பாலை வச்சு சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணணும். அப்படிதான். சரி, ரெடி பண்ணலாம் வாங்க. வாங்க உட்கார். வாடி. வா. எனக்கு வேலை இருக்கு. நீங்க என்ன செய்யற? எங்க அக்காவுக்காக தான் வந்திருக்கேன். அக்காவா? இங்க என்ன செய்றீங்க? வேண்டுதல் பண்ண போகுதா? வேண்டுதலா? ஆமா, பால் கூட எடுக்க போகுதா. இந்த பால் கூட அதுக்கு தான். ஓஹோ, இதுக்குதான் இந்த 2 பேரும் அவசர அவசரமா கோயிலுக்கு ஓடி வந்தாங்களா? நான் போறேன், எனக்கு நேரம் ஆகுது. எதுக்காக வேண்டுதல்? எங்க அக்காக்கு கல்யாணம் நடக்கணும்னு, அதுவும் வெங்கடேச மாமா கூட கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு பால் கூட எடுக்குதா. நான் வரேன், என்னை தேடுவாங்க. வரேன். அடி பாவி, நீ எல்லாம் பெத்தவளா? எவனோட பேரையோ சொல்லி அந்த ரத்னா பால் குடம் எடுக்க போறா. அதுக்கு நீ சப்போட்டா? எப்படி நடக்குதுன்னு நானும் பார்த்துடுறேன். அக்கா, இந்தாக்கா 2 லிட்டர் பால். இந்தா பாக்கி காசு. இந்தாக்கா. கேட்டி, போனமா வந்தமான்னு இருக்க மாட்டியா? இப்படியா பிறகு பார்த்துட்டு வர்றது? லேட் ஆகுதுல? வரப்ப பாண்டி மாமாவை பார்த்தேன், அதான் லேட்டு. பரவாயில்லையே, அவரை பார்த்து இப்பெல்லாம் நீ பயப்படாம இருக்க. ரொம்ப தைரியசாலி ஆயிட்ட. சரி இருங்கட்டி, நானும் வரேன். சாமியை கும்பிட்டுட்டு ஆரம்பிச்சிருவோம். அத்தை, இந்த பாலை இப்படியே வச்சுட்டு போலாமா? இல்லடி, குடத்துல போட்டு மூடி வச்சிடலாம். வந்து தூக்கிட்டு போவோம். சரி. ரத்னா, பாலை ஊத்து, மூடி வச்சிடலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் சார். என்ன கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேன் சார். உள்ள வை. பவரா இருக்கும்ல? சார் பவரா இருக்கும் சார். பட்டா அப்படியே தோலெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு வந்துடும். யார் மேலே அது ஊத்தி காட்டவா? ஏய், இப்ப உள்ள வச்சுட்டேல்ல, பேசாம இரு. பால் குடத்துல ஊத்தணும். வேலை செய்யுமா? ஃபுல் பாட்டில் ரெடியா இருக்கு. அண்டா நிறைய பால்ல கலந்தாலும் பவரா வேலை பார்க்கும் சார். தோலே உறிஞ்சு போயிடும் சார். சந்தோஷம். இந்த உண்டிகோலு இருக்கு சார். உள்ளவை. கல்லு எல்லாம் ரெடியா இருக்கு சார். இது இருக்கு சார். சூப்பர்ரா.
அந்த ரத்னாவுக்கு வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத பரிசை கொடுக்க போறேன். அவ முகத்தோட தோல் உறிஞ்சி கதறி அழறத நான் பார்க்க தான் போறேன். சரி வா போலாம். சரிங்க சார். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் துர்காயே நமः. ஐயோ, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்களே. இல்ல, இது யாருக்கும் தெரிய வேண்டாம். சமாளிக்கலாம். பால் கொடுத்தா அவ தலையில தூக்கி வைப்பாங்க. அங்கனையே வச்சு உண்டிகோல் இருக்குல்ல, இருக்கு சார். அதை வச்சு ஒரே அடி பானை உடஞ்ச ஆசிட் அவ முகம் முழுக்க கொட்டணும். சார், சின்ன வயசுல நிறைய அணில் அடிச்சிருக்கேன் சார். கரெக்டா அடிச்சிருவேன் சார். அந்த ரத்னாவுக்கு பெரிய அழகிய நினப்பு. அப்படியே அவன் மூஞ்சி முகரையெல்லாம் கருகி போயிடும். புரியுதா? சரிங்க சார், கவலைப்படாதீங்க. எல்லாம் திட்டப்படி நடக்கும். வா போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. பாரதி மறந்து போயிருந்த வேண்டுதல நீ ஞாபகப்படுத்தின வரைக்கும் சரி. ஆனா அது தமிழோட அப்பா வேண்டிக்கிட்டது. அந்த பரிகாரத்தை நீ பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. இது உனக்கு தேவையில்லாதது. இதுக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. என்னம்மா பேசுறீங்க? தமிழ் என்னோட பொண்ணு. நான் பண்ணாம வேற யாருமா பண்ணுவா? என்னோட கடமைமா இது. ஆதி, நான் சொல்றது உனக்கு புரியவே இல்ல. அப்படி அந்த பரிகாரத்தை பண்ணிதான் ஆகணும்னா அத பாரதி பண்ணட்டுமே. அம்மா, இந்த வேண்டுதல் தமிழோட அம்மா பண்ணதில்ல, அவங்க அப்பாவோடது. அவ அப்பாவா நான் தான் பண்ணி ஆகணும். அதனால இதை பத்தி பேச வேண்டாமா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாங்க பாரதி. ஃப்ரெண்ட், ரொம்ப சிம்பிள். நான் என்னோட கை ரெண்டையும் கீழே வைப்பேனா, நீங்க உங்களோட சின்ன கால்களை எடுத்து என் கை மேல வச்சு அப்படியே நடந்து வருவீங்களா? ஓகே? நம்ம 2 பேரும் ஜாலியா அந்த கோயில ஒரு ரவுண்ட் சுத்தி வரலாம். ஓகே? என்ன ஃப்ரெண்ட் யோசிக்கிறீங்க? உங்க அம்மா என் கை மேல கால் வச்சு நடக்கிறதுன்னா நான் ஓடியோ போயிருப்பேன். ஆனா உங்களோட காலு ரோஜா பூ மாதிரி இருக்கு. நீங்க என் கை மேல நிக்கிறதே தெரியாது. ஓகேவா? போலாமா? இல்ல ஃப்ரெண்ட், நான் என் காலை உங்க கை மேல வச்சு நடந்தா உங்களுக்கு வலிக்கும்ல. அதுவும் கோயில் ஃபுல்லா சுத்தி வரணும். ஃப்ரெண்ட், நீங்க அதை பத்திலாம் யோசிக்கவே கூடாது. நீங்க யாரு? என்னோட குட்டி தேவதை. இது எனக்கு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி. நான் எவ்வளவு ஸ்ட்ராங் நீங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. என்னங்க சிரிக்கிறீங்க? வாங்க.
ஏறுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன சாமி, அருள்வாக்க சொல்ல தயாராயிட்டீங்க போல? ஆமா சார், சாமி ஆடவும் தயாராயிட்டேன், சாமிக்கு பலி கொடுக்கவும் தயாராயிட்டேன். தம்பி, உன் கோவம் எனக்கு புரியுது. நீ வேலையை மட்டும் கரெக்டாக முடி. நீ வாழ்றதுக்கு தேவையான பணமும் உன்னை வெளியில் எடுக்க வேண்டியதும் என்னோட பொறுப்பு. இங்க பாருங்க சார், நீங்க சொல்றன்றதுக்காக நான் இதை பண்ணல. நீங்களா வந்து பாத்துக்கிறேன்னு ஏதோ சொல்றீங்க. நீங்க பண்ணா எனக்கு சந்தோஷம்தான், இல்லைனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கு அவளை எப்படியாவது பழி வாங்கி ஆகணும், அவ்வளவுதான். என்ன சார், என் மாப்பிள்ள ஏதோ உங்ககிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கான். என்னடா? என்னத்த சொல்லுவாங்க? சாமி நல்லபடியா என் மேல வந்து குறி சொல்லணும்னு வேண்டிக்கிட்டேன். சாமி என் மேல வந்து இறங்கினாதான் அப்பாவோட கோபம் போய் என்னையும் ஒரு ஆளா மதிச்சு வீட்டுல சேர்த்துப்பாரு. அதுக்காக தான் எதை பத்தியும் யோசிக்காம வந்திருக்கேன். டேய் துரை, இத பாரு, இதுக்கு மேலேயும் உங்க அப்பா கிட்ட என்னால போராட முடியாது. இப்ப கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்தி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குடா. மாமா வணக்கம். 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 கொஞ்சம் தள்ளுங்கண்ணா. வாங்க மாமா. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப உடம்பு எப்படி இருக்கு மாமா? பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. உங்க எல்லாரையும் இங்க அனுப்பி வச்சுட்டு என்னமோ ஏதோன்னு மனசு சஞ்சலப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தது. இங்க நடந்ததெல்லாம் கேட்டதும் அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. அதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியல. அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். மாமா, இங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு யார் மாமா சொன்னது? நான் தான் அப்பாக்கு ஃபோன் பண்ணேன். இப்ப இந்த ஆள் இங்க எதுக்கு வந்தான்னு தெரியலையே. சும்மா இல்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம போட்ட பிளான் எல்லாம் கெட்டு போயிடுமோ? அப்படி கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. இவனே ஒரு குடிகார பையன். இவன் மேல சாமி வந்து அருள்வாக்கு சொல்ல போதா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் சார். வாங்க. வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ சார்.
சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சார், என்னோட பேர் இந்திரா. நான் கொஞ்சம் அவசரமா சக்கரவர்த்தி சாரை மீட் பண்ணணும். என்ன விஷயமா பார்க்கணும்? சார், என் ஹஸ்பண்ட ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். அதுக்காக கேஸ் எடுக்க சொல்லி சார் கிட்ட கேட்கணும். ஓகே. சார் கேஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காரு. அதுபடி தான் கேஸ் எடுப்பாரு. நீங்க டீடைல் சொல்லுங்க, அப்புறம் சாரை பார்க்கலாம். சார், நீங்க கேக்குற ஃபீஸை நாங்க கொடுக்குறோம். தயவு செஞ்சு இந்த கேஸ்ல கொஞ்சம் ஆஜராக சொல்லுங்க. அப்பதான் என் ஹஸ்பண்ட வெளியே கொண்டு வர முடியும். அந்த மாதிரிலாம் நினைச்சா நீங்க இங்க வந்துட கூடாது. சார், இல்ல சார், எனக்கு சக்கரவர்த்தி சாரை பத்தி நல்லா தெரியும். நான் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நியாயம் எங்க பக்கம் இருந்தா மட்டும்தான் அவர் கேஸ் எடுப்பாராமே. நான் அதுக்காக தான் அவரை தேடி வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் அவசரமா பார்க்கணும் சார். ஓகேமா, தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. யூசுவலா உடனே எந்த கேஸையும் எடுத்துக்க மாட்டாரு. பட் அர்ஜென்ட்னு சொல்றதுனால நீங்க டீடைல் சொல்லுங்க, நான் சார்ட்டு சொல்றேன். தேங்க்யூ சார். நான் டீடைல் சொல்றேன் சார். என் ஹஸ்பண்டோட பேரு கௌதம். அன்னபூர்ணி குரூப்ஸோட ஜேஎம்டி. ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ல அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். வாட்? இருங்க, இப்ப மீடியால வந்துட்டு இருக்கே, அந்த கேஸ பத்தி சொல்றீங்களா? இன்ஸ்பெக்டர் ஜான்சி அரெஸ்ட் பண்ணாங்களே, அதுவா? அதுதான் சார். ஐயோ, அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கே. நோ, இல்ல மேடம், நீங்க கிளம்புங்க. அக்கா அக்கா அக்கா, இங்க பாரு. நம்ம கௌதம காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வரதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்னன்னு சொல்லுடி. எப்படியாவது கௌதம் வெளியில வந்துட்டா எனக்கு போதும். என்னடி, என்னன்னு சொல்லு. அக்கா, நம்ம கௌதம் பெரிய பணக்கார வீட்டு பையனை தெரிஞ்சுதானே அந்த பொண்ணு கேஸ் போட்டிருக்கா. கேஸ் போட்டா அந்த பொண்ணுக்கு என்ன லாபம்னு சொல்லு. ஆமா, என்ன லாபம் நீங்களே சொல்லுங்களேன். அக்கா, எல்லாமே பணம் தான்க்கா. இப்ப கோர்ட்ல வச்சு இதுக்கு காம்பன்சேஷனுக்கு பணம் தானே கேட்பாங்க. இத நம்ம நேராவே கொடுத்துட்டா என்ன? என்ன ராகினி சொல்ற? பணமா? பணத்தை நாம அந்த பொண்ணு கொடுத்தா எப்படி? இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ மாமா, கேஸ வாபஸ் வாங்கிருன்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குற பணத்தை நம்ம கொடுத்துட்டா அவ்வளவுதான். கேஸே இல்லனா கௌதம் எதுக்கு உள்ள இருக்க போறான்? இல்ல சின்னத்த, அது நியாயமே கிடையாது. கேஸ கோர்ட்டுக்கு வெளியில போய் முடிக்கிறது ரொம்ப தப்பு. எதுவா இருந்தாலும் நம்ம லீகலா தான் பண்ணணும். சித்தி. ஓ, யாரு? உன் தங்கச்சி சொன்னாலா? அவளுக்கு படிச்ச திமிரு. ஏதாவது வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போவா. ஏன் பையன் தான் உள்ள இருந்து கஷ்டப்படுறான். அக்கா, நீ கிளம்புக்கா. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவளோட அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம 2 பேருமே போய் பேசி முடிச்சிடலாம். ஐயோ, இது செம்ம ஐடியா சித்தி. அம்மா, இதுவும் நல்ல விஷயம்தான். கௌதம் ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாருங்க நீங்க? என்ன வேணும்? பேட்டிலாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. கோர்ட்ல கேஸ் முடிஞ்ச பிறகுதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். என்ன பேட்டியா? அதுவும் ஒண்ணு. இத பாரு, நாங்க ஒன்னும் அதுக்கு வரல. நான் கௌதமோட அம்மா. இவ கௌதமோட சித்தி. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க பையனால என் வாழ்க்கையே போச்சு. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. 2 பேரும் வெளியே போங்க. இங்க பாரு, கௌதம் தப்பு பண்ணலன்னு எங்க 2 பேருக்குமே தெரியும். நீ காசுக்காக தான் பாக்குற, அதுவும் எங்களுக்கு தெரியும். சோ உனக்கு எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. கேஸ வாபஸ் வாங்க. கஷ்டம்னு வந்து கேட்டிருந்தா கூட கொடுத்திருப்போம். ஆனா அதுக்காக என் பையன் மேல பழிய போட்டு இப்படி அவமானப்படுத்திட்டியே. சரி, பரவாயில்ல, விடு. உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. உங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்வீங்களா? அதுக்கெல்லாம் மயங்கற ஆள் நான் கிடையாது. போங்கன்னு சொல்றேன்ல. அக்கா,
கொஞ்சம் அமைதியாயிரு. சரி, என்ன நடந்தது அது சொல்லு. நாங்களும் கேட்டுக்கிறோம், அப்புறம் மத்தத சொல்றோம். அதான் அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்ல மாட்டியா நீ? சொல்லு. என்னங்க சொல்ல சொல்றீங்க? நீங்க தான் உங்க பையனை நல்லவர்னு சொல்றீங்க, ஆனா அவரு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டது உண்மை. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல அவர்தான் என்ன ஒரு வேலை கேட்டு போன பொண்ணுகிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தே ஆவேன். அதுக்காக தான் நான் ஸ்டேஷனுக்கு போனேன். ஜான்சி மேடமும் நியாயத்துக்காக நிக்கிறாங்க. நான் கௌதம்க்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன். ஏய், வாய மூடு. யார பத்தி யார்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்க? கௌதம் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கான் தெரியுமா? அவனோட மார்க் என்னன்னு உனக்கு தெரியுமா? பெரியவங்க கிட்ட அவன் ரொம்ப மரியாதையா நடந்துக்குவான். வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அன்பா பேசுவான். ஒருத்தர் கிட்ட கூட அவன் மரியாதை இல்லாம பேசினதே இல்ல. அவன் கிட்ட வேலை செய்யறவங்கள அவன் கேர் எடுத்து பாத்துப்பான். நீ அவன் மேல இப்படி பழி சொல்றத என்னால நம்பவே முடியல. ஏய், இதுக்கு மேல நீ என் பையனை ஏதாவது தப்பா சொன்ன கழுத்தை நெரிச்சிருவேன், சொல்லிட்டேன். அக்கா கொஞ்சம் பொறுமையாயிரு. இங்க பார், என் அக்கா இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நினைக்காத. இது எல்லாமே எங்க பையன் மேல நாங்க வச்சிருக்கிற பாசம். உனக்கு பணம் தான் தேவைன்னு எங்களுக்கு தெரியும். பாவம், இவ்வளவு சின்ன வீட்டுல இருக்க. பேசாம நாங்க குடுக்கற காசை வாங்கிட்டு எங்காவது ஓடி போயிடு. பாத்துக்க, போதுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்பரசி, விஸ்வாசர் உன்னை தனியா கூட்டிட்டு போய் என்ன கேட்டாரு? அது வந்து என்ன சார், எதுக்கு என்ன தனியா வர சொன்னீங்க? இல்லை, இன்னும் 2 நாள்ல நீ என் வைஃப் ஆயிடுவ. நீ என் வீட்டில் என் கூட இருப்ப. அதான் நம்ம 2 பேரும் லவராக இருக்கோம்ல. அதுக்கு முன்னாடி நாம் அப்படியே... சார் சார், என்ன சார் பண்ண போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். நில்லு ஒரு நிமிஷம். நான் வேற ஒரு விஷயம் கேட்க தான் உன்னை வர சொன்னேன். சரிங்க சார். ஆமாம், அங்கிள் ஏதாவது மணி ப்ராப்ளத்தில் இருக்காரா? இந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரியும்? ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி அங்கிள் அவங்க ஆஃபீஸில் ஏதோ ப்ளூ பிரிண்ட் போட வந்ததாக சொன்னான். அதுவும் பேமெண்ட்டுக்காக வேலை செஞ்சாருன்னு சொன்னான். அதனால தான் கேட்குறேன். ஐயோ, அப்பா பணத்துக்காக இவருக்கு தெரிஞ்ச இடத்துல போய் வேலை பார்த்துருக்காரு. என்ன அன்பரசி, உனக்கு எதுவும் தெரியுமா தெரியாதா? எதுவாக இருந்தாலும் சொல்லு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். என்ன சார், அப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தோம் இப்படி கேட்குறீங்க? அது அவர் ஏன் வேற இடத்துல போய் வேலை பார்க்கணும்? அதுவும் கல்யாணம் நடக்கிற இந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்லியா போய் செஞ்சு கொடுத்துருப்பார்ல. அதை பார்த்து உங்க ஃப்ரெண்டு இப்படி சொல்லியிருக்கலாம்ல. இல்லையே, அவர் பேரை கூட மாற்றி சொல்லி தான் வேலை பார்த்ததா சொன்னான். அதோட அவருக்கு அங்கே நடந்த அவமானத்தை பற்றி வேற சொன்னான். அதை அன்பரசிக்கிட்ட சொன்னால் அவள் கஷ்டப்படுவா. என்ன பண்ணலாம்? சரி, எப்படியாவது சமாளிப்போம். என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்லை, நீ சொல்கிற மாதிரி தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு தான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிட்டான் போல. இதுக்கு தான் வர சொன்னீங்களா? நான் கிளம்புறேன் சார். ஏன் அன்பரசி, விஸ்வாசருக்கு இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல.
அவரு சாருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார்ல, அவர்கிட்ட ஏன் இந்த விஷயத்த மறைச்ச? என்னதான் சார் எனக்கு உயிராவே இருந்தாலும் எங்க அப்பா கஷ்டப்படுறாருன்னு நான் எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? அப்படி சொன்னா அவரு முன்னாடி நான் எங்க அப்பாவை விட்டு கொடுக்கற மாதிரி ஆயிடாதா? அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஆசாரிக்கும் டைம் இல்ல, நாளைக்குள்ள தாலி ரெடி பண்ணும்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடியா நடக்குதுங்க? உன்னோட அத்தை மாமா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா தீபா பொங்கி வெடிப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் நடந்துக்கிறது அப்படியே உள்டாவா இருக்கே. என்னால நம்பவே முடியல. எனக்கும் தான். அவளுக்கு ஏன் மேலதான் கோவம், எங்க அத்தை மாமா மேல இல்ல. அது வரைக்கும் சந்தோஷம். காஃபி எப்படி இருக்குங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா? ஆமாமா, ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. என்னது ஷூட்டிங் ஸ்பாட்டா? அது அது வந்து எங்க பங்களால ஒரு தடவை சினிமாக்காரங்க ஷூட்டிங் எடுத்தாங்க. அப்ப குடிச்ச காஃபிய ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே ஷூட்டிங் காஃபின்னு சொல்றாங்க. அப்படிதானே அத்தை? ஆமாமா, ஆமா ஆமா அப்படிதான். அம்மா, அப்பா, என்னது வயிற்று கலக்குது? ஐயோ அம்மா, ஆமாம்மா. என்னையா அம்மான்னு சொல்லியோ? அம்மான்னு பண்ணல. அம்மா, ஐயோ பேசாம இருமா. அம்மா, அம்மா, அம்மா. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. இங்க ரெஸ்ட் ரூம் எங்கம்மா இருக்கு? ஐயோ, ஏங்க என்னாச்சு? நீ கொடுத்த காஃபியை குடிச்சதும் தாறுமாற வயிற்ற கலக்குதுமா. ரெஸ்ட் ரூம் எங்கம்மா இருக்கு? சீக்கிரம் சொல்லு. அதோ அந்த ரூம்ல இருக்கு. சீக்கிரம் போங்க. இங்கேயே அசிங்கம் பண்ணி வச்சிடாதீங்க. அப்புறம் உங்க வீட்டு பொண்ணுக்கு தான் கெட்ட பேர் ஆயிடும். சீக்கிரம் போங்க, போங்க போங்க. போறோம்மா. அம்மா கொஞ்சம் வழி விடுங்கம்மா. அம்மா. என்னம்மா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? அது ஏமா கேக்குற? தாங்க முடியலம்மா. ஐயோ, என்ன தலைவலியா? இல்லம்மா, வயிறு வலிமா. ஓ, அப்போ உங்களுக்கு வயித்து கலக்குதுன்னு சொல்லுங்க. இதுல உனக்கு சந்தேகம் வேறயா? இன்னொரு ரெஸ்ட் ரூம் எங்கம்மா இருக்கு? சீக்கிரம் சொல்லு. அதோ அங்க இருக்கு, அங்க இருக்கு. அம்மா, அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் விட்டுருமா? வாங்கம்மா. ரியாவோட சொந்தக்காரங்களா இருக்கீங்க, இந்த உதவி கூட உங்களுக்கு செய்யாம இருக்க முடியுமா? வாங்க. பாத்து பாத்து. அம்மா முடியலையே, ரொம்ப முடியலம்மா. ரொம்ப நன்றிம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, ஐயோ அம்மா, அம்மா யாராவது கையை கொடுங்கம்மா. அம்மா,
அம்மா என்ன இது? ஐயோ அம்மா ஐயோ. ஐயோ மறுபடியும் வருதே. ஐயா. ஐயோ முடியல கடவுளே. அம்மா ஐயோ அப்பா அம்மா அம்மா ஐயோ பாத்து தெரியலம்மா. நல்லா வேணும். அத்தை எங்க கொஞ்சம் வாங்குங்க. பொறு பொறு வர முடிஞ்சா வரமாட்டோமா? நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன். அப்பா அம்மா அம்மா உட்காரு. ஐயோ அம்மா ஐயோ ஐயோ முடியலையே. ஒழுங்கா ஷூட்டிங்க்கே போயிருக்கலாமே. ஒரு சீனு நடிச்சிட்டு ஓரமா உட்காந்துருக்கலாமே. தீபா தீபா ஆ இதோ வந்துட்டேன். சொல்லுங்கக்கா. காஃபில பேதி மாத்திரை கலந்தியா? ஒண்ணு இல்லக்கா, மொத்தம் 10 மாத்திரை கலந்தேன். 10? 10 மாத்திரையா? எஃபெக்ட் 4 நாளைக்கு இருக்கும். 4 நாளைக்கா? 5வது நாள் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆகும். அடி பாவி, அப்படி என்னடி நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணோம்? இந்த மானங்கிட்ட ரியாவ இந்த வீட்டு மருமகளை ஆக்கிறதுக்காக இவ கொடுக்கிற 1000-2000க்கு ஆசைப்பட்டு எங்க அத்தை கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கீங்கல்ல, அதுக்கு பேரு துரோகம் இல்லாம வேற என்ன? ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது. இல்லன்னா சோத்துல விஷத்தை வச்சு வலுக்கட்டாயமா அதை தின்ன வச்சு 2 பேரையும் சாவடிச்சிருவேன். போங்க வெளிய. சோத்துல விஷமா? உங்களெல்லாம் பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. கூப்பிட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க சாமுண்டீஸ்வரி அக்கா சொன்னது சொன்னபடியே இருக்கட்டும். சொத்தை மாத்தி எழுத வேண்டிய அவசியமே இல்லை. தேவி அம்மா மாரிக்கு மகளா இந்த வீட்ல வந்து பிறக்க போறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆமா சாமி. சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாங்க. உங்க 2 பேருக்கும் மகளா வந்து பிறந்துட்டாங்க. பிறந்துட்டாளா? ஆனா இப்ப தேவி அக்கா தான் உயிரோடவே இல்லையே சாமி. உயிரோட தான் இருக்காங்க. அந்த ஆத்மா இன்னும் கடவுள்கிட்ட போய் ஐக்கியமாகல, பூமியில தான் இருக்கு. சாமி, நீங்க சொல்றது உண்மையா? உண்மைதான். விவரமா சொல்றேன். தேவி அம்மா போட்டோல இருந்த மாலை அருந்து கீழே விழுந்திருக்கு. ஏத்தின விளக்கு அணைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆத்மா இன்னும் கடவுளோட போய் ஐக்கியமாகல, இந்த பூமியில தான் இருக்குன்னு சொல்றாங்க. மாரி,
அண்ணே அப்போ அப்போ என் குழந்தை உயிரோட தான் இருக்கு. மாரி, அதுவே உன்னை தேடி இந்த வீட்டுக்கு வரும். சந்திரன்ல தண்ணி இருக்கான்னு சந்திராயனை அனுப்பி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த சித்தரு குச்சிய வச்சே உண்மையை கண்டுபிடிச்சிட்டானே. இதுக்கு பேர் தான் டெலிபதியா? ஒண்ணுமே புரியலையே. சாமி, அப்ப நாங்க ஏற்காட்டுல பார்த்த இறந்த குழந்தை கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். குழந்தை ஒரு இடத்துல பத்திரமா உயிரோட தான் இருக்கு. மாரி, கண்டிப்பா அது உன்னை தேடி இந்த வீட்டுக்கு வரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம் சாமி. என்ன சாமி சொல்றீங்க? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவங்க கையால தானே குழந்தைய அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் எப்படி குழந்தை வீடு தேடி வரும்? மேகங்கள் கூடி நிலவையும் சூரியனையும் மறைக்காது. சித்தர்ஜி, அது எப்படி சித்தர்ஜி நாங்க நம்புறது? நிரூபிச்சு காட்டுறேன். விளக்குல தண்ணி ஊத்தி திரிய வச்சு எரிய விட்டா விளக்கு எரியுமா? அது எப்படி சித்தர்ஜி எரியும்? இப்ப எரியும் பாருங்க. மாறி போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்க சாமி. விளக்குல ஊத்துமா. அதெல்லாம் எரியாது, சும்மா. இது எங்க எரிய போகுது? இந்த தண்ணியில இந்த விளக்கு எரிஞ்சா இந்த ஆத்மா இன்னும் பூமியில உயிரோடு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி எரியலைன்னா நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஆத்மா பூமியில இல்லைன்னு அர்த்தம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இப்ப ஏத்துமா. ஐயோ, நல்லாவே எரியுதே.
மாரியோட ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, எங்க அம்மா உடனே ரிலீஸ் பண்ணுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். தம்பி ஆத்திரப்படாதீங்க. எஸ்பி அம்மா நேரடியா தலையிட்டு உள்ள தள்ளியிருக்காங்க. அவங்க சொல்லாம நாங்க இவங்களை ரிலீஸ் பண்ண முடியாது. தம்பி, ஆமா தம்பி, எஸ்பி அம்மா ரொம்ப கோவக்காரங்க. இப்ப வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் பேசிங்க. வெற்றி கொஞ்சம் அமைதியாரு. எஸ்பி வந்த உடனே அப்புறமா பேசிக்கலாம் ப்ளீஸ். அப்பா நீங்க சும்மா இருங்க, இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். உங்களால முடியலன்னா நீங்க சும்மா இருங்க. நான் இந்த லாக்கப்பை உடைச்சாவது எங்க அம்மா வெளியில கூட்டிட்டு வருவேன். வெற்றி. ஹலோ தம்பி, போய் அவனை கூட்டிட்டு வாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் இழுத்துட்டு வாங்க அவனை. தம்பி தம்பி வாடா. தம்பி சொல்றது கேளுங்க. என்ன கேட்க மாட்டியா நீ? தம்பி ஸ்டேஷன்ல பண்ண கூடாதுப்பா. ஏய் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. என்ன விடுங்க. வரையலையா? விடுங்க சொல்றேன்ல. அண்ணா என்ன விடுங்க. கேட்க மாட்டேங்கற. அம்மா பத்தி நல்லா தெரிஞ்சு அப்படி வச்சிருக்கீங்கல. தம்பி இந்த ஸ்டேஷன்ல என்ன விட மாட்டேன். சார் இவனை கூட்டிட்டு போங்க சார். வாக்கம் சாவி எங்க இருக்கு? குடுங்க. சாவி குடுங்க. சாவி குடுங்க. சாவி எங்க? எனக்கு சாவி வேணும். சாவி எங்க சொல்லுங்க. தம்பி சாவி எனக்கு இப்ப வேணும். எங்க சொல்லுங்க. சேர்லாம் தள்ளி விடு. சாவி எனக்கு வேணும்ன்றல. தம்பி எங்க? நில்ல. ஸ்டேஷன்ல வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா நீ? உங்க அம்மா ஒரு கந்து வெட்டிக்காரி, நீ ஒரு ரவுடி பையன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரைய நாசம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. மேடம் 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 அடிக்காதீங்க மேடம். சொன்னா கேளுங்க மேடம். மேடம் மேடம் சொன்னா கேளுங்க மேடம். அம்மா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கோவத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டா மேடம். ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க மேடம். எது லாக்கப்ப உடைச்சு உள்ள இருக்கிறவங்களை கூட்டு போக பாக்குறது சாதாரண விஷயமா? யோ லாக்கப் ஓபன் பண்ணியா? மேடம் ஸ்டேஷனுக்கு வந்து தகராறு பண்ணி லாக்கப்ப உடைக்க முயற்சி பண்ணிருக்கான். அந்த குற்றத்துக்காக இவனை அரெஸ்ட் பண்றேன். யோ உள்ள தள்ளியா? போங்க மேடம். மேடம் மேடம் அவன் எந்த தப்பு பண்ணல மேடம். ப்ளீஸ் மேடம். என்ன வேலை பாக்குறீங்க எல்லாரும்? ஸ்டேஷனுக்கு வந்து ஒருத்தன் தகராறு பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே? சாரி மேடம், நாங்க எவ்வளவோ பேசி பார்த்தோம். எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. எல்லாம் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ மேடம் மேடம் ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டா மேடம். அவங்க அம்மா மேல உள்ள பாசத்துல அப்படி பண்ணிட்டா மேடம். அதுக்காக ஸ்டேஷன்ல இப்படி தான் பண்ணுவாங்களா? சாரி மேடம். அது இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அப்ப போலீஸ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு? ஐயோ அவன் பண்ண தப்பு தான் மேடம். ஏதோ கோவத்துல பண்ணிட்டான். தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்கிறேன், அவனை விட்டுருங்க மேடம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. போங்க வெளியே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, நீங்க போலாம். அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்னு சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். இப்போ அடுத்தடுத்து 3 நாள் லீவ் வருது. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே புரியல. என்ன? நீங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா அவங்களும் வெளியே வந்துருவாங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறதே இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க செஞ்சது என்ன சாதாரண விஷயமா? நாங்க குடியிருந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கி இருக்காங்க. இத நாங்க மன்னிச்சு மறந்து புகார வாபஸ் வாங்கணுமா? இல்ல, ரங்கநாயகி செஞ்சது சரின்னு சொல்ல வரல.
அது இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணாம், நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலான்னு சொல்ல வந்தேன். அவங்க பணத்தை வாரி இறைச்சு எங்க வீட்டையும் மெஸ்ஸையும் இடிச்சு எங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விடுவாங்க. நீங்க பின்னாடியே வந்து சமாதானம் பேசுவீங்களா? கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லுவீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? பணம் இல்லாதவ தானே, என்ன சொன்னாலும் கேப்பான்னு நினைச்சு தானே வந்திருக்கீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ரங்கநாயகி அப்படி பண்றவ இல்ல, ஏதோ கேப்பார் பேச்சு கேட்டு அப்படி பண்ணிட்டா. இந்த ஒரு வாட்டி அவளை மன்னிச்சிருங்கம்மா. அவங்க என்ன சின்ன குழந்தையா கேப்பார் பேச்ச கேக்குறதுக்கு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க குடியிருக்கிற வீட்டை நான் வந்து இடிச்சிட்டு அப்புறம் நான் வந்து மன்னிச்சிருங்கன்னு சொன்னா நீங்க என்ன மன்னிப்பீங்களா? காரி என் மூஞ்சிலேயே துப்ப மாட்டீங்க. அந்த அம்மாவுக்கு நாங்க என்னங்க கெடுதல் பண்ணோம்? எங்க மேல அவங்களுக்கு அப்படி என்னங்க வெறுப்பு? ஒரு குருவி கூட்ட கலைக்கிற மாதிரி எங்க வாழ்வாதாரத்தை அழிச்சு தரமட்டமாக்கி கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொல்லி ஆளை வேற அனுப்பி விட்டுருக்காங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கெல்லாம்? அந்த அம்மா இடிச்சது வெறும் வீட்டை இல்ல, என்னோட 20 வருஷம் உழைப்பதான் அவங்க இடிச்சு தள்ளி இருக்காங்க. என் 3 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு தனி மனுஷியா இந்த ஊர்ல போராடி வளர்ந்த என்னோட அடையாளத்தை இடிச்சு தள்ளிட்டாங்க. இத நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அது அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு எதுவும் தெரியாது சக்தி. அவரை முதல்ல இங்க இருந்து போக சொல்ற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் லாயரை தேடினீங்களா? இத பாரு அபிராமி, ஏங்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒண்ணு ஆக போறதில்ல. முதல்ல அவளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. இவ அப்படி பண்றதுனால விஷயம் பெருசாகி நலனுடைய பேர் தான் கெட்டு போகும். அப்புறம் அவனை வெளியில எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். முதல்ல அவளை கூட்டிட்டு போ. அத்தை, அதெல்லாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவரை நான் திரும்ப வீட்டுக்கு கொண்டு வருவேன். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. என் புருஷனை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்க புள்ளைய நான் திரும்பவும் உங்ககிட்டயே ஒப்படைப்பேன். அத்தை ப்ளீஸ் அத்தை, என்ன நம்புங்க. கிழிச்ச உன்னால இது மாதிரி டிராமா தான் பண்ண முடியும். அவனை வெளியில எடுக்கிறனா சட்டப்படி தான் பேசணும், புரியுதா? சும்மா இந்த தரையில உட்காந்து சீன் போட்டா உடனே பயந்து அமிச்சிருவாங்களா? தப்பே பண்ணாத புருஷனை வெளியே கொண்டு வர போராட்டம் தான் பண்ணணும். என் புருஷனுக்கான நீதிய நான் வாங்கி தருவேன். என்னோட இந்த போராட்டம் வாங்கி தரும். இல்ல தமைந்தி, நம்ம லாயரை வச்சு பேசிக்கலாமா? அத்தை, தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடிக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருந்துட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா நானே போராடி அவரை வெளியே கூட்டிட்டு வந்தாதான் என்னால எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாம இருக்க முடியும். தயவு செஞ்சு என் முடிவை மாத்த சொல்லி என்ன வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ். அப்படின்னா நாங்களும் உன் கூடவே உட்கார்ந்துக்கிறோம். அத்தை, அத்தை ப்ளீஸ் அத்தை, அத்தை, அத்தை எங்களை வச்சுக்கிட்டு ப்ளீஸ் அத்தை, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இப்படி எல்லாம் பண்ணா அப்புறம் கஷ்டப்படுவீங்க. அதனாலதான் உங்களை இங்க இருக்க வேண்டாம்னு சொல்றேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க அத்தை, நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல தமைந்தி, பிரீத்தி, டாக்டர் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல? அத்தை இங்க இருக்கிறது அவ்வளோ நல்லதே இல்ல. நீ அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போ ப்ளீஸ். அம்மா, அண்ணி சொல்றதும் சரிதானம்மா. உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. அண்ணி தான் அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள நம்புவோம்மா.
எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தமைந்தி. என் புள்ளைக்காக நீ இவ்ளோ கஷ்டப்படுற, என்ன பத்தியும் நீ யோசிக்கிற. ஒன்ன இப்படி விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல தமைந்தி. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல அத்தை. நான் அவரோட தான் வீட்டுக்கு வருவேன். என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க வீட்டுக்கு போங்க. பிரீத்தி அண்ணே, அண்ணே நீங்க போங்க அத்தை. வாமா, எழுந்துருமா. வாமா. பாத்தீங்களா லாயர் சார்? சார், இது மாதிரி எமோஷனல் இடியட்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு பெரிய கேஸை நடத்த முடியும் சொல்லுங்க? இல்ல என்னுடைய நேரம் சார். நீங்க வாங்க சார். ஓகே சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். லேடிஸ் அடிக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? யாராவது இவங்க பண்ற அநியாயத்தை வீடியோ எடுத்து மீடியாக்கு அனுப்புங்க. அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஆமா. யோ, எல்லாரும் அப்படியே உட்காருங்கயா. இவங்களா நம்மளான்னு பாத்துக்கலாம். உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? உட்காருங்க அப்படியே. அக்கா, என்ன மன்னிச்சிடுக்கா. உன்னை இங்க தனியா விட்டுட்டு என்னால அங்க வேலையே பார்க்க முடியல. அதான்க்கா மிஸ்ஸுக்கு சாப்பிட வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லி எல்லாரையும் கையோடய கூட்டிட்டு வந்துட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா. அப்புறம் நான் இன்னொரு தப்பும் பண்ணிட்டேன்க்கா. உங்ககிட்ட கேட்காமலே நான் மினிஸ்டர் ஐயாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இல்லக்கா, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. கவலைப்படாதக்கா, எல்லாம் சரியாயிடும். அவர்கிட்ட எல்லாம் ஏன்டி இந்த விஷயத்த சொன்ன? எனக்கு வேற வழி தெரியலக்கா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கவலைப்படாதக்கா, அவர் வந்தா எல்லாம் சரியாயிடும். அக்கா புரிஞ்சுக்கக்கா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து அமைச்சர் வேற வராரே. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. போலீஸ் அராஜகம் ஒழியுங்க. அக்கா, ஐயா மினிஸ்டர் ஐயா வந்துட்டாரு. ஐயா, எல்லாம் எந்திரிங்க. மினிஸ்டர் வந்திருக்காரு. வாங்க வாங்க. அக்கா எந்திரிக்கா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. வணக்கம். ஐயா, தமைந்தி நிலைமை வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கண்ணு, என்ன கண்ணு பண்ணிட்டு இருக்க? எந்திரி. அட எந்திரின்னு சொல்றல. நான் சொல்றேன்ல, எந்திரி. எந்திரிக்கா. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் இருங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏன் கண்ணு, ஏதாவது உனக்கு பிரச்சனைன்னா ஐயா நினைப்புலாம் உனக்கு வராதா? செல்வி சொல்லிதான் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இல்லங்க ஐயா, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் தான் சொல்லல. ஏன் கண்ணு, இதுல என்ன எனக்கு சிரமம் இருக்கு? யாருன்னே தெரியாத எத்தனையோ மக்களுக்கு தினம் தினம் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அன்னபூர்ணி அம்மாவோட பொண்ணு நீ. உனக்காக வந்து நிக்கிறதுல எனக்கு என்ன சிரமம் இருக்க போகுது சொல்லு? யோ சார், எங்கயா உங்க இன்ஸ்பெக்டர்? உள்ள இருக்காரு சார். கூப்பிடி வர. ஓகே சார். சார் சார் சார். யோ, என்னையா? வெளியில அமைச்சர் சண்முக பாண்டியன் வந்திருக்கார் சார். என்னையா சொல்ற? அமைச்சரா? அவரு இதுக்கு இங்க வந்திருக்காரு? அந்த பொண்ணுக்காக தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். அந்த பொண்ணுக்கு அவர் வேண்டப்பட்டவர் போல இருக்கு சார். என்னையா சொல்ற? அந்த பொண்ணுக்கு அவருக்கு என்னையா சம்பந்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியல சார். உடனே உங்களை வர சொன்னார் சார்.
சார் யோ ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏமா, நான் ஒரு டாக்டர். ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நான் ஹெல்ப் பண்ணாம போயிட்டா தப்பாயிடுமா? நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டுருங்க. இங்க என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல டாக்டர். டாக்டர், ராணி எப்படி இருக்கா? அதுக்குள்ள ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? டாக்டர், ராணி நல்லா இருக்கால? அவ பொழைச்சுப்பால? ஆமா, அதுக்குள்ள எப்படி ஆபரேஷன் முடிஞ்சது? எல்லாம் முடிஞ்சிருச்சு. பேஷண்ட் இன்னும் 5 மினிட்ஸ்ல கண் முழிச்சிருவாங்க. கண் முழிச்சிடுவாங்களா? அவளுக்கு நீ எந்த பிரச்சனையும் இல்லதானே டாக்டர்? இல்ல, அவங்க நல்லா இருக்காங்க. டாக்டர், அவளோட உயிரை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இது என்னோட கடமைமா. டாக்டர், ராணி குழந்தை பத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? உங்க பேத்தி, அதாவது இவரோட வைஃப், ஒரு குழந்தை இல்ல 10 குழந்தைங்க கூட பெத்துக்கலாம். நீங்க அவங்கள இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம். என்ன சாப்பிட கொடுக்கலாம் டாக்டர்? இதோ இங்க நிக்கிறாரே அவங்களோட ஹஸ்பண்ட். இவரோட கையால ரச சாதம் பிசைஞ்சு ஊட்டி விட சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் சாப்பிடலாம். மாமா, என்ன நடக்குதுங்க? அது மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னா நின்ன இடத்துல யூரின் போயிடுவடா. ஓகே, எல்லாரும் போய் பேஷண்ட பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே. பொம்மி, எப்படியோ கரெக்ட் டைம்க்கு வந்து ராணியை காப்பாத்திட்டேன். ரொம்ப நன்றி பொம்மி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்படியே போய் சிஸ்டரோட ஹெட் சைடுல நில்லு. அங்க கை வச்சு சப்போர்ட் பண்ணு. சிஸ்டர், நான் சொல்றப்போ புஷ் பண்ணணும். ஓகே? குட். ஓகே. என்ன? ஒண்ணும் இல்ல. என்ன? பெயின் அதிகமாயிடுச்சா? ஓகே, குட் குட். புஷ் புஷ் பண்ணுங்க. கம் ஆன், புஷ் பண்ணுங்க சிஸ்டர். புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணுங்க சிஸ்டர். சிஸ்டர், அப்படி இல்ல, தொண்டையில இருந்து புஷ் பண்ணாதீங்க. கீழே வயித்துல கை வச்சு புஷ் பண்ணுங்க. Yeah, that's better. Come on, come on, push. Push, sister, push. Come on, come on. தமிழ், அவங்களை ஹெல்ப் பண்ணு. அவங்க புஷ் பண்ணும்போது நீயும் வயித்துல கை வச்சு புஷ் பண்ணு. தமிழ் பண்ணு. சரி, இங்க வா. அவங்க புஷ் பண்ணும்போது நீயும் ஹெல்ப் பண்ணணும். நீயும் இப்படி புஷ் பண்ணணும். உன் கையை இப்படி வச்சுக்கோ. அவங்க புஷ் பண்ணும்போது நீயும் சேர்ந்து பிரஷர் கொடுக்கணும். Come on, உன் கையை இப்படி வச்சுக்கோ. இந்த கையை வச்சு அவங்க புஷ் பண்ணும்போது நீ பிரஷர் கொடுக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. Come on sister, பெயின் வருதா? பெயின் வருதா? புஷ். Come on sister, push. Push. அப்படிதான்.
You're doing well. Come on, push. You're doing a great job, sister. Push. இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணணும். தமிழ் நீ தான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். Come on, push. டாக்டர் முடியல டாக்டர். Push. Sister? Oh, sister. Sister. சிஸ்டர் நெக்ஸ்ட் பெயின் வரும்போது நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஃபோர்ஸா புஷ் பண்ணணும். ஓகே? தமிழ் என்ன? முடியல சார். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, பயமா இருக்கு. இதெல்லாம் பார்த்ததும் கையில நடுங்குது. ஏய் தமிழ் ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க. நான் வெளியே இருக்கேன். இது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். என்னால இத தனியா ஹேண்டில் பண்ண முடியாது. இது பாரு, ஓ சப்போர்ட் எனக்கு வேணும். ஐ நீட் யுவர் சப்போர்ட். ஒரு குழந்தைய இந்த பூமிக்கு கொண்டு வர்றது எவ்வளவு உன்னதமான காரியம் தெரியுமா? அது எல்லாருக்கும் கிடைக்காது. உனக்கு கிடைச்சிருக்கு, புரிஞ்சுக்க. நம்ம விருப்பு வெறுப்பெல்லாம் பாக்குறதுக்கு இது நேரம் இல்ல. இப்ப நம்ம ஒரு புது உயிரை பூமிக்கு கொண்டு வரணும். You got that? 2 உயிரை காப்பாத்தணும். சரி, எனக்காக வேண்டாம், ஏன் சிஸ்டருக்காகவும் வேண்டாம். இதோ வெளியில வர போராடிக்கிட்டு இருக்கேன் அந்த சின்ன உசுறு, அதுக்காக கொஞ்சம் யோசி. என்ன? சரி. குட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் வெளியில கொஞ்சம் பிரஷர் அப்ளை பண்ணி, கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி பேபியோட பொசிஷனை கரெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு வர போறேன். அதுக்கு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஓகே? ஆனா இத தவிர நமக்கு வேற வழியே இல்ல. ஓகே? யூ கேன் டு இட். ஓகே, ஸ்ட்ராங்கர். ஓகே? ஓகே, ரெடி? ரெடி சிஸ்டர், நான் ஆரம்பிக்க போறேன். ஓகே தமிழ், யூ டோன்ட் திங்க். சிஸ்டர், நீங்க புஷ் பண்ணும்போது நானும் உங்க கூட சேர்த்து புஷ் பண்ண போறேன். ஓகே தமிழ், நீ தான் ஹெல்ப் பண்ணணும், நீ தான் பேபியை எடுக்க போற. ஓகே தமிழ், இதை தவிர வேற வழியே இல்ல. ஓகே சார், என்னால முடியாது சார். என்னது? என்ன சொன்னாலும் முடியாது முடியாதுன்னு சொல்ற? இவங்க வீக்கா இருக்காங்க, நீ என்னடா முடியாதுன்னு சொல்ற? நீ தான் இதை பண்ணணும். ஓகே, நோ அதர் சாய்ஸ். சரிங்க சார், பண்றேன். Come on, do it. Sister, push பண்ணுங்க. Push, push. தமிழ், நான் சொன்னதை மறந்துடாத. ஓகே சிஸ்டர், நீங்க ரெடியா? ஓகே, push, push. Come on, அப்படிதான். Push பண்ணுங்க. Push, push பண்ணுங்க சிஸ்டர். Push. தமிழ், பேபி வெளியில வருதா? எனக்கு தெரியல சார். நல்லா பாருங்க. ஓகே. சிஸ்டர், நெக்ஸ்ட் பெயின்லயும் பேபி வெளியில வரலனா பெரிய பிரச்சனை ஆயிடும். பேபிக்கு ஹார்ட் பீட் டிராப் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ நாம புஷ் பண்ணி தான் இதை சார்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இத பாருங்க, நீங்க கோஆபரேட் பண்ணாதான் இது முடியும். வேற ஆப்ஷனே இல்ல சிஸ்டர், புரிஞ்சுக்கங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க குழந்தைய உங்க கையில வாங்க போறீங்க. இதுக்கு தானே இத்தனை மாசமா நீங்க போராடினீங்க. இப்ப பேபி வர வேண்டிய நேரத்துல இப்படி வீக் ஆயிட்டா எப்படி? சிஸ்டர், உங்களால முடியும். யூ கேன் டு திஸ். ஓகே, உங்களை நம்புங்க. ஓகே, பெயின் ஸ்டார்ட் ஆகுதா? குட் குட், நான் இருக்கேன் சிஸ்டர். ஓகே, கவலைப்படாதீங்க. கம் ஆன் சிஸ்டர். ஓகே, ரெடி? தமிழ், ரெடி? பேபி வருதா பாரு. ஓகே ஓகே, புஷ். ஓகே, புஷ்.
Come on. Push. ஓகே தமிழ் பேபி வருதா பாரு. தமிழ் பேபி கிரவுன் ஆகுதா? பேபியோட தலை தெரியுதான்னு கரெக்டா பாரு. சரிங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அமுதா, வீட்டுக்கு கால் பண்ணி முருகனை பத்தி எதனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு கேட்டு சொல்லு. ஹலோ அம்மா. சொல்லுடி, வந்துட்டியா? ஆமாம்மா, ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு ஆட்டோல வந்துட்டு இருக்கம்மா. பார்த்து பத்திரமா வாடி. அம்மா, அண்ணனை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா அம்மா? எங்கம்மா இருக்காரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி புடிச்சிட்டு போயிட்டானுங்க. என் பிள்ளைய என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியலடி. அம்மா, நடந்தது நடந்து போச்சு. அத நினைச்சு அழறதுனால எந்த யூஸும் இல்ல. இப்ப நம்ம உடனே அண்ணனை காப்பாத்தி தான் ஆகணும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? அது எனக்கு தெரியும்டி. இப்போ உன் அப்பாவும் விக்கியும் தான் தேடிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு தகவலும் வரல. அத நினைச்சாதான் பயமா இருக்கு. அம்மா, எதுக்கு நீ பயப்படுற? அவங்களால அண்ணனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க அத்துமீறி நடந்தா அண்ணன் அவங்கள உண்டில்லன்னு பண்ணிரும். நீ பயப்படாம தைரியமா இரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் பக்கத்தில் இருக்கும் போதே ஈஸ்வரன் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டோம்னா டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். சார், நீங்கள் உங்கள் பிரச்சனையே பார்க்குறீங்க, எங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். நாங்கள் மதுரை வரைக்கும் போகணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். இவனை தேடி அலைஞ்சதில் ஒரு மாசமாக சரியான சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கும். நம்ம வேலையை பற்றி தெரிஞ்சும் இப்படி பேசுகிறீங்களா சார்? சார், ஒரு 2 நிமிஷம் போயிடலாம், வெயிட் பண்ணுங்க. சே, சாரி சார். ஈஸ்வரன் சார் கிட்ட பேசி கிளியர் பண்ணிக்கலான்னு பார்த்தா உங்க நேரமா ஏன் நேரமான்னு தெரியல. அவர் நம்பர் நாட் ரீச்சபிள் இருக்கு. சார், உங்க நம்பரை கொடுத்துட்டு போங்க, அவரை நான் உங்ககிட்ட பேச சொல்றேன். நம்ம நம்பரை சொன்னால் மாட்டிக்குவோம், அதனால் டம்மியாக ஒரு நம்பரை சொல்லுவோம். 93846. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, என்னால நிச்சயமா உயிரோடவே இருக்க முடியாதுடி. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அண்ணன் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அழாம தைரியமா இருமா. சரிடி, நீ பத்திரமா வீட்டுக்கு வா. என்ன அம்மா என்ன சொன்னாங்க? அப்பாவும் விக்கியும் அண்ணனை தேடி போயிருக்காங்களாம். அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியலையும். தேடி போனவங்களும் போன் பண்ணி பேசலன்னு சொல்றாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க அவர் ஒரு தம்பி மாதிரியே வச்சிருந்தீங்க, ஏதோ ஒரு எடுப்படி மாதிரில நடத்துனீங்க. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்க காலடியிலேயே இருந்தவர இப்படி நீங்க காலை வாரி விட்டுட்டீங்களே மாமா. என்னம்மா பேசுற? இல்ல, கடைசி நேரத்துல அந்த பொண்ணோட புருஷன் மட்டும் வரலன்னா என் புருஷனோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? தண்டனையை கொடுத்து அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தா என்ன மாமா ஆயிருக்கும்? போன மானம் போனது தானே. ஏதோ எப்பவும் நான் கும்பிட்ட அந்த தெய்வம் அவரை காப்பாத்திடுச்சு. ஆனா இதோ இந்த குடும்பம் அவரை கை விட்டுருச்சு. பார்வதி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? பஞ்சாயத்துல நம்ம எல்லாரும் தானே இருந்தோம். அங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தோம். அந்த பஞ்சாயத்து மேடையில நீ இருந்திருந்தாலோ இல்ல நான் இருந்திருந்தாலோ இவரை இந்த தீர்ப்பு தானே கொடுத்திருப்பாரு. அததான் நான் சொல்றேன். இந்த குடும்பம் அவரை கை விட்டுருச்சு. தம்பிய வீதியில விட்டுட்டு நீதி பின்னாடி போயிடுச்சு. என்ன பேசுற பார்வதி? தம்பிய எப்படி காப்பாத்த போறோன்னு தூங்கவே முடியாம அவரை துடிச்சு துடிப்பு பக்கத்துல இருந்த எனக்கு மட்டும்தான் தெரியும். அவரை போய் நீ குற்றம் சொல்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? தூங்கவே முடியாதவரு என்ன செஞ்சிருக்கணுக்கா? காலையில எழுந்ததும் நேரா பஞ்சாயத்துக்கு போய் என் வீட்டுக்கார மேல எந்த தப்பும் இல்லைன்னு கண்ண மூடி சொல்லிருந்திருக்கணுமா இல்லையா? அத விட்டுட்டு நீதி நியாயம்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்களால காப்பாத்த முடியாதுன்னு தானே அர்த்தம். என் புருஷனை காப்பாத்தாத இந்த வீடு இனிமே எங்களுக்கு எதுக்கு? இந்த வீட்டுக்காகவும் உங்களுக்காகவும் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரை ஊரே அசிங்கப்படுத்தினதை பார்த்துட்டு சும்மா இருந்து நீங்க எல்லாரும் உங்க நன்றி கடந்து செலுத்திட்டீங்க. போதும்டா சாமி, போதும். இதுக்கு மேல இனிமே நாங்க இங்க இருக்க மாட்டோம். போதும், உங்களுக்காக நாங்க வாழ்ந்தது எல்லாம் போதும். ஐயா, இனிமே எங்களுக்காக நாங்க வாழ போறோம். பார்வதி, பார்வதி நில்லு. பார்வதி எங்க? ஐயோ, ஐயோ, என்னங்க இவ? அத்தை, என்ன ஜானகி? ஏ தேனு, இவ என்ன பேசிட்டு போற? இவளுக்கு என்ன ஆச்சு? எல்லாம் தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அந்த ஊருக்காரங்கெல்லாம் என்னைய புடிச்சு அங்கேயே கொண்டு போட்டிருந்தா என்னடி ஆயிருக்கும்? அவங்க ஏன் அப்படி பண்ணல? அதுக்கு காரணம் எங்க அண்ணன்டி. அவர் வாங்கி வச்ச நல்ல பேரு தான். அந்த நல்ல பேரால தான் இந்த பஞ்சாயத்து நேரா எங்கேயும் போகாம அவர்கிட்ட வந்துச்சு. இத பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என்ன அந்த ஊருக்காரங்க கொன்னே போட்டிருந்தாலும் சரி, இல்ல கல்லால அடிபட்டு நான் செத்தே போயிருந்தாலும் சரி, நீ இந்த வீட்ல நல்லபடியா வாழ்வேங்கிற நம்பிக்கையோட தான் நான் செத்திருப்பேன். பொண்ண இதோ இந்த குடும்பம் என்னைக்குமே கைவிட்டுறாதுடி. ஏன்னா இந்த குடும்பத்தை வழி நடத்துறது எங்க அண்ணன்.
அவர் இந்த குடும்பத்தோட சாமி மாதிரிடி. ஒவ்வொரு பத்தியும் நீ தப்பா பேசாத. ஆதாரங்கள் எல்லாமே எனக்கு எதிரா இருக்கிறப்போ அவர் அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லித்தானே ஆகணும். அங்க நான் சொல்றதை எடுபடுமா இல்ல இந்த பொண்ணு சொல்றதை எடுபடுமாடி? நம்மெல்லாம் ஒரு பெண்ணை மதிக்கிற மண்ணுல இருந்து வந்திருக்கோண்டி. பெண்ணுக்கு எதிராக யாரும் எப்பவும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்படியே எங்க அண்ணன் எனக்கு தண்டனை கொடுத்திருந்தாலும் நான் எங்க அண்ணன் மேல வருத்தப்பட மாட்டேன்டி. உனக்கு இந்த குடும்பத்துல வாழ பிடிக்கலைன்னு வையேன், நீ போய்கிட்டே இருக்கலாம். என்ன ஆனாலும் நான் வர மாட்டேன். சாகுற வரைக்கும் நான் என் அண்ணன் கூட தான் இருப்பேன். அதுதாண்டி எனக்கும் சந்தோஷம். இந்த லட்சுமணனுக்கு இந்த ராமர் இருக்கிற இடம் தான் என்னைக்குமே நிரந்தரம். அவர் இல்லாம நான் என்னைக்குமே இல்ல. ஐயா, ராசா, சிவா, நான் பெத்த தங்கமே, உன்ன பிள்ளைய பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை பத்தி அவ தப்பா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், நான் உங்களை போக விட மாட்டேன். வீட்டுக்கு நீங்க வராம நான் உங்களை விடவே மாட்டேன். அதையும் மீறி நீங்க போய் தான் ஆவீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த அண்ணிய நீ உயிரோடவே பார்க்க முடியாது. அண்ணி, ஏன் நீ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேனே. தயவு செஞ்சு எங்களை போக விடுங்க அண்ணி. முடியவே முடியாது அஞ்சலி. நானும் போக மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களையும் போக விட மாட்டேன். சீதா, பைத்தியக்காரத்தனமா புடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காத. சீதா, தயவு செஞ்சு வழிய விடு. இங்க பாரு, உங்க வீட்டுக்கு நீ போயிடு. நாங்க எங்க வாழ்க்கையை பார்த்து நாங்க தனியா போய்க்கிறோம். அன்பு, தயவு செஞ்சு சொன்னா கேளு. நீங்க 2 பேரும் சொல்லாம கொல்லாம இப்படியே போயிட்டா அப்புறம் அஞ்சலிக்கும் அவ குடும்பத்துக்கும் இடையில இருக்கிற உறவு இல்லாமலே போயிரும். அன்பு, பொண்ணுன்னா வேற வீட்டுல வாழ வேண்டியவதான். ஆனா பிறந்த வீட்டு உறவை அத்தை விட்டுட்டு போற அளவுக்கு அந்த கல்யாணம் இருக்க கூடாது. அன்பு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஐயோ அண்ணி, நீங்க எங்க நிலைமைய புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. எங்களை போக விடுங்க அண்ணி. இல்ல அஞ்சலி, நீ என்ன சொன்னாலும் நான் உங்களை போக விட மாட்டேன். ப்ளீஸ் அன்பு, அஞ்சலியை கூட்டிட்டு வா. ஒரே ஒரு தடவை நீங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா எங்க வேணாலும் போங்க. வீட்டுல என்ன வேணாலும் நடக்கட்டுமே. ஒரு தடவை வந்துட்டு போயிருங்க அன்பு. இங்க பாரு, உன் அப்பா தான் கால் பண்றாங்க. அண்ணி அண்ணி, தயவு செஞ்சு என்ன போட்டு கொடுத்துறாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. மாமா, எங்கம்மா இருக்கீங்க?
இன்னும் கோயில்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி கும்பிட்டீங்களா இல்லையா? சாமி கும்பிட்டுட்டோம் மாமா. அன்பு, பயமா இருக்கு. அஞ்சலி என்ன பண்றா? இங்கதான் இருக்கா மாமா, என் பக்கத்துல தான் இருக்கா. இங்க மகா அஞ்சலி வரலன்னு காட்டு கத்திக்கிட்டே இருக்கா. உன் கூட தான் கோயிலுக்கு போயிருக்கா. என்ன பயம்னு நான் கேட்டேன். நீ பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனா மகா என்னன்னா லேட் ஆகுது, சீக்கிரம் வீட்டுக்கு வர வேண்டாமா? அஞ்சலி கல்யாண பொண்ணு, அவ முன்னேற வெளியே இருக்க கூடாதுன்னு அவ பாட்டுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா. மாமா புறப்பட்டோம், நாங்க வந்துடுறோம். சரி சீக்கிரம் வாங்கப்பா, லேட் ஆகுது. நான் வச்சிடுறேன். சரிங்க மாமா. பாரு, உன்னை எங்கன்னு கேக்குதாக. இப்ப நீ வீட்டுக்கு வராம போயிட்டேன்னா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ப்ளீஸ் அஞ்சலி, புரிஞ்சுக்கோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். துரோகி, துரோகி, பெத்த அப்பனுக்கே துரோகம் பண்றியா நீ? என்ன பண்ற பாரு உன்னை. அங்கிள் வேண்டாம் இருங்க. அங்கிள் வேண்டாம் அங்கிள். யாரா புருஷங்கிற உரிமையை காட்டுறாராமா. அன்பு, இது அப்பா பொண்ணு விவகாரம், நீ எதுவும் பேசாத. ஏய், இனிமே அப்பா மகன்ற உரிமை எல்லாம் இல்ல. வாங்க சேது. ஒரே பொண்ணு, கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பொண்ணு, உனக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். எவ்வளோ ஊர் பேர் தெரியாத நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறிய. இவரு சீதா அண்ணியோட சொந்தம் தான்ப்பா. சீதா, அஞ்சலி சொல்றது உண்மையா? இவர் உன்னோட சொந்தமா? அவ எப்படி பேசுவா? வெக்கங்கிட்டவ. எல்லாமே நாடகம், சூழ்ச்சி, நடிப்பு. இவளுக்கு பணத்தாசை வந்துருச்சு, கூடவே இந்த சொத்து மேலேயும் ஆசை வந்துருச்சு. என்னடி பாக்குற? பங்குன்னு வந்தா அஞ்சலிக்கு எவ்வளவு பெரிய பங்கு வரும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதையும் சேர்த்து அனுபவிக்கதான் அஞ்சலிக்கு ஓ சொந்தத்திலேயே ஒரு நட்டையனா பார்த்து திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். பக்காவா பிளான் போட்டு சரியான நேரத்துக்கு அஞ்சலிய சிக்க வச்சிருக்கா. இப்பவாவது இவளோட பிளான் புரியுதா உங்களுக்கு? இந்த லட்சணத்துல இவதான் நம்ம குடும்பத்தை காப்பாத்துவாளாம். மஞ்சு புடவையை கட்டிக்கிட்டு நம்ம கம்பெனியை காப்பாத்துவாளாம். நீங்களே உங்க கண்ணால நல்லா பாருங்க. நம்ம குடும்ப மானத்தை இவ காப்பாத்துற லட்சணத்தை நல்லா உங்க கண்ணால பாருங்க. மேடம் ப்ளீஸ் தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. சீதா தான் அஞ்சலியோட அண்ணின்னு எனக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியும். இது எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாம இழுக்கிறீங்க? ஏய், நீ வாய் மூடுறா. யார் முன்னால பேசுறேன்னு தெரியுதா? யாரா நீ? சேதுக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? சொல்லுடா, என்ன தகுதி இருக்கு? இருக்கு மேடம், தகுதி இருக்கு. அதுக்கு தேவையான அடிப்படை தகுதி எல்லாமே என்கிட்ட இருக்கு. அஞ்சலிக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அஞ்சலியை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னங்க தகுதி வேணும்? அன்பு ப்ளீஸ், நீ பேசாதன்னு உன்கிட்ட நான் சொன்னேன்ல. இதுக்கு தாங்க நான் அப்பவே சொன்னேன் கோயில இருந்து அப்படியே போயிடுறேன்னு. நீங்க தான் கேட்கல. யாருக்குங்க வேணும் இவங்க காசு பண்ணலாம்? கல்யாணம்னா என்னங்க, ரெண்டு மனசு சேர்ந்து ஒன்னா வாழ்றது தான். இவங்களுக்குலாம் காசு பணம் வசதி இதான் முக்கியம். யாரும் இவங்க மனசுல பாக்குறது இல்லைங்க. என்னடா பேசுற நீ? இந்த காசு பணம் இல்லாட்டி இவள கல்யாணம் பண்ணிருப்பியா? அவ்வளவு நல்லவனா இருந்தா எதுக்காக இந்த திருட்டு கல்யாணம்? நேரா வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு எங்கள்கிட்ட எல்லாம் மறைச்சு இப்படி திருட்டு தாலி கட்டியிருக்க? சொல்றா, சொல்லு. ஏய் துரை, இப்படி வா. சொல்றா பத்தியா? சேது அவன் வாயை திறந்து சொல்றா பத்தியா? எல்லாத்துக்கும் அமைதியா நின்னுட்டு இருக்கான் பாரு. சொல்றா. அது எப்படி சொல்லுவான்? எல்லா பிளானையும் போட்டு கொடுத்ததே இந்த சீதா தானே. இப்ப சொல்லாத,
நீ என்னோட சொந்தக்காரன்னு தெரிஞ்சா யாரும் உனக்கு அஞ்சலிய கொடுக்க மாட்டாங்க. அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லலான்னு இந்த சீதா தான் பிளான் போட்டு கொடுத்திருப்பான். வேற என்ன? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தண்டபாணி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இது நல்லா இல்ல, பாத்துக்க. அப்புறம் சொல்லிட்டேன். என்னையா பிரச்சனை பண்றாங்க? என்ன பிரச்சனை பண்றாங்க? என் பொண்ணுக்கும் பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது, பார்க்கலாமா? தேவையில்லாம நீ அசிங்கப்பட்டு நிக்க போற. யாரு அசிங்கப்பட போறது? நீ தான் நம்ம ரத்த பந்தத்தெல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. நீ பண்ண காரியத்தை நினைச்சு நம்ம சமுதாயமே கொதிச்சு போய் நிக்குது, தெரியுமா உனக்கு? தகுதி தராதாரமே இல்லாத ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறேன்னு சொல்லி நீதாயே நம்ம கூட்டத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. குடும்பமாயா அதெல்லாம்? அந்த பொண்ணை பத்தி ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு? சொல்றதுக்கு நாக்கு கூசுதியா? தண்டபாணி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என்ன நடக்குன்னு தெரியாது. என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உண்மையை சொன்ன அப்படி துடிக்கிற நீ. அந்த பொண்ண ரெண்டாம் தரமா கூட ஊருக்குள்ள எவனும் கட்டிக்க மாட்டான். அப்படியாப்பட்ட ஒரு பொண்ணும் பையனு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறியே, நீங்க எல்லாம் ஒரு தகப்பனாயா? ஏய், என்னடா சொன்ன? என்னப்பா நீங்க சொந்தக்காரங்களா இருந்துட்டு இப்படி போய் அடிச்சுக்கிறீங்க? என்ன நீங்களா அவனுக்கு சப்போர்ட்டா? என்னடா படைய திரட்டிக்கிட்டு வந்து பிரச்சனை பண்ணலாம் நினைக்கிறியா? கண்மணி கூட தான் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும். ஏய், நல்லா முடிஞ்சது போய் பாரு, போடா. அதையும் பாத்துக்கலாம் ராமச்சந்திரா. ஏய், பாத்துக்கலாம்டா, போடா. யோ, வாங்க போலாம். டேய், என் மேலே கை வச்சுல பாத்துக்கிறடா உன்னை. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கப்போ. டேய் வீரா, விடு விடு. அவன் பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. தொழில் செய்யற இடமா போச்சு. இல்ல என் மருமகளை பத்தி பேசினதுக்கு அவன் கைய காலை உடைச்சிருப்பேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் அக்காவுக்கும் என் பையனுக்கும் தான் கல்யாணம். சரியா? நான் இருக்கேன், நீ தைரியமா இரு. நான் வரேன். டேய் விட்றா, நம்மள மீறி அவன் என்ன பண்ணிடுறான்னு பார்த்துடலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எல்லாம் அங்க எடுத்த போட்டோ தான்டா, சொன்னா நம்ப. நல்லா இருக்குடா. என்னடா ஏதோ அண்ணன் கல்யாணத்துக்கு விருந்துக்கு வந்த மாதிரி ஜாலியா உட்காந்துக்கிற? எப்பா பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டு ஏஞ்சி போய் வேலையை பாடுறா. டேய், அதான் எல்லாத்துக்கும் ஆள் போட்டாச்சுல, அப்புறம் என்ன? பேசாம கண்காணிச்சா போதும்டா. முதலாளிங்கிற மிதப்பு. இன்னும் 2 நாளைக்கு அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு போய் எஞ்சி வேலையை பாரு போ. டேய் போட. டேய் வாடா. சரி வா. நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. முறப்பு ஒன்றும் குறைச்சல இல்லை. ஆளப்பார் மாறா. ஆபரிப்பா, என்ன ஆளு ஜொலிக்கிற? கார்த்திக்கு முன்னாடி உனக்கு பொண்ணு பார்க்கணும் போலியே. பெரியப்பா, நமக்கு எதுக்கு மாமனார் வேலை? வந்த வேலையை மட்டும் போய் பாரு பெரியப்பா. ஓ, சும்மா எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு.
வா உங்ககிட்ட பேசணும். நம்ம மூஞ்சி பார்த்தாலே டென்ஷனாக ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்ம கூட பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்பா, சூரத் வரைக்கும் ஒரு முக்கியமான வேலையா போனோம். நானும் ராகவனும் போலான்னு இருந்தோம். எல்லாமே திடீர் நடந்ததுனால பிளான் மாறிடுச்சு. மேனேஜர் அனுப்பிச்சு விட்டுலாம்ப்பா. அது எனக்கு தெரியாதா? நம்ம வீட்டில இருந்து யாராவது ஒருத்தர் போனோம். நீ போயிட்டு வா. நான் எப்படிப்பா ராகவன் கல்யாணம் முடிச்சுட்டு போறேன்னு? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? கல்யாணத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு தான் கிளம்ப சொல்றேன். சீக்கிரம் கிளம்பு. கல்யாணத்தில் என்னால் எந்த பிரச்சனையும் வராதுப்பா. நான் பாட்டில் ஒரு ஓரமாக இருந்து. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொலை பண்ணிருக்க. உன்னால 2 உசுறு போயிருக்கு. உன்னை பார்த்தாலே அவங்களுக்கு அந்த ஞாபகம் தானடா வரும். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ அங்க வந்து நிக்கிறேன்னு சொல்ற? பேசாம நீ கிளம்பு. இங்க யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.